தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4-5 பச்சை மிளகா, கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி தேவையில்லை, வேணும்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தான் இதுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு 4-5 முந்திரி பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி முடிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினாவையும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வணக்கி விட்டுருங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் அளவு அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கில் தேங்காய் பால், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. காரம் வச்சு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் எடுங்க. தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும்.